அங்கே தான் இருந்து பாரு. வணக்கம். பிரண்டை சட்னி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதில் தக்காளி ரெண்டையும் நல்லா உரிச்சு எடுத்துக்கோங்க. பிரண்டையும் நல்லா உரிச்சு எடுத்துட்டு நல்லா தண்ணியில் விடுவோம். அலசிட்டு பிரண்டையை உரிச்சு எடுத்துட்டு அந்த பிரண்டையை நல்லா எண்ணெயில் நல்லா சுத்தம் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அதோட கொஞ்சம் வெங்காயம் வெங்காயம் தக்காளி ஒரு 2-3 காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, கொஞ்சம் சீரகம், 4-5 பூண்டு பல், புளியோண்டு இஞ்சி, ஒன்றும் சின்னதாக கொஞ்சம் இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா வதக்கும். கொஞ்சம் புளி கொஞ்சம் அளவு, எவ்வளோ நம்ம எப்படி சொல்கிறது, ஒரு சிறு அளவு கொஞ்சம் புளி, லைட்டாக புளியெல்லாம் அதிகம் சேர்த்துக்க தேவையில்லை, லைட்டாக சேர்த்துக்கோங்க. நல்லா வதங்கிடட்டும். புளி நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவு போட்டிங்கன்னா போதும். இதே ஜாஸ்தி தான், கொஞ்சம் போட்டிங்கன்னா போதும். இது நல்லா வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு அந்த வதங்கியாச்சு. கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு லைட்டாக கொஞ்சம் சும்மா ஒரு 2 டீஸ்பூன் அளவு எடுத்து நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதங்கிடுச்சு. நல்லா வதங்கிடுச்சு. கடலைப்பருப்பு நான் சொன்ன மாதிரி கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பில் ஒரு 1.5 டீஸ்பூன், ஒரு டீஸ்பூன் மேலே, கொஞ்சம் அதிகமானாலும் போட்டுக்கலாம், கம்மியானாலும் போட்டுக்கலாம். போட்டு நல்லா அதை வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் ஒரு 1/4 மூடி இருந்தால் போதும். அது நல்லா தேங்காய் இதில் பண்ணுறதுல தேங்காய் சுரண்டி வச்சுக்கோங்க. தேங்காய் நல்லா சுரண்டி வச்சு இதை நல்லா வறுபடட்டும். நல்லா வறுத்தோன்னே நல்லா கடலைப்பருப்பு உளுத்தம் நல்லா வறுபட்டாச்சு. அது நல்லா வறுத்துருச்சு. கொஞ்சம் தேங்காய் தேங்காய் நல்லா திருகி வச்சுருந்து அதில் போட்டு போகிற அளவுக்கு போட்டு நல்லா கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நல்லா வதக்கிக்கோங்க. சுத்தமான நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுங்க. எதுக்காக இருந்தாலும் சுத்தமாக செக்கெண்ணெய் இருந்தாலும் யூஸ் பண்ணுங்க. அதை உடம்புக்கு நல்லது. நல்லா வறுபட்டு நல்லா வறுபட்டுருக்கு. சரியா பேர் அழுக. தேங்காய் நல்லா வறுத்து எல்லாம் கொட்டி ஒன்றா சேர்த்து கொஞ்சம் ஆற வச்சுருந்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா வறுத்துட்டு பிரண்டை சட்னி சாப்பிட்றது உடம்புக்கு நல்லது. குழந்தைங்களுக்குலாம் பசி எடுக்காமல் இருக்குன்னா நீங்கள் இந்த பிரண்டை சட்னி வாரத்தில் 2 நாளைக்கு செஞ்சு கொடுங்க. பிள்ளைங்களுக்கு நல்லா பசி எடுக்கும். அதாவது எலும்புக்கெல்லாம் நல்லது. இந்த எலும்பு அந்த என்ன தசை நார்கள்லாம் இருக்குது இல்லைங்களா, அதுக்குள்ளே இது நல்லது. பிரண்டை சட்னி சாப்பிட்றது நல்லது. அந்த வாரத்தில் 2 நாளைக்கு பிரண்டை சட்னி சாப்பிடுங்க. உங்கள் ஹெல்த்துக்கு நல்லது. நல்லா மிக்சியில் போட்டாச்சு. மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. நைஸாக அரைச்சி வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு தாளித்து இந்த சட்னியை எடுத்து கொட்டி மாதிரி சாப்பிடுங்க. இட்லிக்கு தோசைக்கு நல்லாயிருக்கும், சாப்பாட்டுக்கும் நல்லாயிருக்கும். நான் சமையல் சமையல்லாம் அனுப்புறதுல கொஞ்சம் சின்ன குறைகள்லாம் இருக்கும். இது தப்பாக நினச்சிக்கோங்க. நல்லா இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.